अस्मद्गुरुभ्यो नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणம். பல ஆழ்வார்கள் கிருஷ்ண பக்தி ரசத்தை அனுபவித்து நம்மையும் அனுபவிக்க செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவத்துக்காக அடியேனும் சில வார்த்தை இளைய புன் கவிதையிலும் எம்பிராருக்கு இனியவாறேன்னு, இளைய புன் உளரலேலும் எம்பிரானுக்கு இனியவாறேன்னு கண்ணனுக்கு பிரீத்தி என்பதற்காக இதை அடியேன் தெரிவிக்கிறேன். ஆழ்வார்கள் பெரும்பாலும் கிருஷ்ண பக்ஷபாதிகள் அப்படின்னு எல்லாரும் ஆச்சாரியர்கள் சொல்லுவார். எல்லா ஆழ்வார்களும் ராமனையும் கிருஷ்ணனையும் சீர்தூக்கி பார்க்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணனிடத்துல தான் அனுதாபம் பிறந்து அவன் மேல் பக்தி ரசம் ததும்ப அவனை பற்றி பாசுரங்கள் பாடியுள்ளார்கள். ஒரு மாதா, ஒரு அம்மா தன்கிட்ட 4 குழந்தை இருந்தால் எந்த குழந்தை பலவீனனா இருக்கானோ அதன் மேலே தான் அதிக வாத்சல்யம் செலுத்துவாள். எந்த குழந்தை வீக்காக இருக்கோ அந்த குழந்தை மேலே தான் வாத்சல்யம் செலுத்துவாள். அதே போல ராமனை விட கிருஷ்ணன் ஆழ்வார்களுக்கு கொஞ்சம் வீக்காக தோன்றுகிறார். ஏன் அப்படின்னா, ராமனுடைய ஜனனம் அரண்மனையில் ஹம்சதூளிகா மஞ்சத்தில், கிருஷ்ணனுடைய ஜனனம் சிறைச்சாலையில் கட்டான் தரையில் விலங்கினால் கட்டுண்ட தேவகியின் வயிற்றிலிருந்து பிறக்கிறார். ராமன் பிறந்ததும் பல தாதிமார்கள் புடைசூழ வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணன் பிறந்ததும் கம்ச பயத்தால் தாய் முகத்தை கூட கொஞ்ச நாளை பார்க்க முடியாமல் இரவோடு இரவாக வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். ராமன் சக்கரவர்த்தி திருமகன், கண்ணன் இடக்கை வலக்கை அறியாத ஜாதியான இடையர் குலத்தில் வளர்ந்தார். குழந்தையான கிருஷ்ணனுக்கு கம்சனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த உருவத்திலும் ஆபத்து வரலாம். இதையெல்லாம் பார்த்த ஆழ்வார்கள் பகவான் கிருஷ்ணன் மீது ரொம்ப பரிவு, அனுதாபம், அது பக்தியாக மாறிவிடுகிறது. எனவே பற்பல பாசுரங்கள் அவரை பற்றி பாடியுள்ளார், கண்ணனை பற்றி. ஆழ்வார்கள் போலவே பல பக்திமான்களும் கிருஷ்ணனின் பால்ய லீலைகளை அனுபவிக்கிறார்கள். அதுல லீலா சுகர்னு ஒருத்தர். அவர் கஸ்துவம் பால பலானுஜ கிமிகதே மன்மந்தி ராசங்கயா யுக்தம் தன்னவனீத்த பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே மாதம் மாதக்கஞ்சன வத்சகம் மிருகயிதும் மாகாபிஷாதம் க்ஷணாத் இத்யேவம் வரவல்லவி பிரதிவச்ச கிருஷ்ணாஸ்ஸ புஷ்ணாதுனஹா. அதாவது, கிருஷ்ணன் ஒரு இடைச்சியின் வீட்டில் வெண்ணெயை திருடுவதற்காக வெண்ணப்பானையில் கையை விட்டுருந்தானா. இந்த ஸ்லோகத்தில் லீலாசுகர் அனுபவிக்கும் கிருஷ்ண கர்ணாமிர்தம். அப்போ அந்த வீட்டின் கோபிகை கண்ணன் அந்த வெண்ணெய் பானையில் கையை விடுறத பார்த்துட்டான். அவளுக்கு வெண்ணெய் அவன் திருடுகிறான்னு தெரியும். இருந்தாலும் கிருஷ்ணனிடம் கேட்கிறார், கஸ்துவம் பால, ஏ பாலா பையா நீ யார்? கஸ்துவம். கிருஷ்ணன் சொல்றான், பலானுஜ, நான் பலராமனுடைய தம்பி. கண்ணன்னு சொல்ல, பலராமனுடைய தம்பி. பலராமன் ரொம்ப நல்லவன், அதனால நல்லவனுடைய தம்பி. கிமிகதே, உனக்கு இங்கு என்ன வேலை? மன்மந்தி ராசங்கயா, என் வீடு என்று நினைத்து விட்டேன். ஹஸ்தம் கிமர்த்தம் யசே, சரி வீடுன்னு நினைச்சுன்னு வந்த, அப்ப ஏன் வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ள கையை விட்ட? பாவ கஞ்சன வத்சகம் மிருகயிதும், தாயே என் வீட்டில் பல கன்று குட்டிகள் இருக்கு, பசு கண்ணுக்கள் இருக்கு. அதுல ஒண்ணு காணாம போயிடுது. அது இந்த வெண்ணெய் பாத்திரத்துல ஒளிஞ்சின்றிருக்கோன்னு கையை விட்டு தேடுறேன். இதை கேட்டது குழந்தையின் அப்பாவித்தனத்தையும் அந்த மிஸ்சீவையும் அந்த நாட்டி லுக்கையும் பார்த்து அகமகிழ்ந்து அதனை வாரி எடுத்து உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கிறாளாம். இப்படியாக கோபிகையின் கேள்வியும் கிருஷ்ணனுடைய பதிலும் நம்மை காப்பாற்றட்டும் என்கிறார் லீலாசுகர். மாத கிம் யதுநாத தேகி சஷகம் கிம் தேன பாத்தும் பயஹ தன்னாஸ்யத்ய கதாஸ்தி நிஷி நிஷா
காவாந்த காரோதயே ஆமீல்யாதே க்ஷியுகமதம் நிஷாப்யுகதா தேஹிதி முஹுர்புஹு வக்ஷோஜாம் க சுகர்ஷணகரோ கிருஷ்ணஸ்வபுஷ்ணாதுனஹ. கிருஷ்ணன் தன் வளர்ப்பு தாயான யசோதையை அம்மா என்று கூப்பிடுகிறாள். மாத கிம் யது நாததேகி சஷகம் கிம் தேன பாத்தும் பய. யசோதை மாதான் கூப்பிட்டது. யசோத கிம் யது நாதா, என்ன கண்ணா? கிருஷ்ணன் தேகி சஷகா, ஒரு அந்த கிண்ணியை கொடுங்கள். கிண்ணினா அந்த வாட்டி, அந்த வட்டில், அதை கொடுங்கள். கிம் தேன, கிண்ணி எதற்கு? பாத்தும் பயகா, பால் சாப்பிடுவதற்கு. ஒன்று தந்தாஸ்யத்ய, அது இப்பொழுது கிடையாது. கதாஸ்தி, எப்போது கொடுப்பீர்கள்? நிஷி, இரவில். நிஷாவா, இரவுன்னா என்ன? என்ன இரவுன்னா என்ன சொல்றா. இருள் ஆரம்பித்ததும் உடனே கிருஷ்ணன் இரவு வந்துடுத்து. அமீலயாட்சி யுகதம் நிஷாபியுகதா தேஹீதி மாதுர்புஹு. தனது இருள்னா இருட்டா இருக்கும் அப்படின்றா. உடனே ரெண்டு கண்ணையும் மூடின்ட்டு, அம்மா எனக்கு இப்ப இருட்டா இருக்க, இரவு வந்துடுத்து, பால் கொடு என்று தன் பிஞ்சு கையால் தாயின் மார்பகம் உள்ள புடவையை இழுக்க ஆரம்பித்தான். வக்ஷோஜாம் சுவகர்ஷணக்கர கிருஷ்ணஸ்ஸ புஷ்ணாதுனஹ. அப்படி புடவையை இழுக்கும் அந்த கை நம்மை காப்பாற்றட்டும் என்கிறார். ராமோ நாம பபூவஹூம் ததபலா சீதேதி ஹூம் தௌ பிதுர்வாச்சா பஞ்சவட்டி வனே விகரதஸ்தாம ஹரத்ராவண நித்ரார்த்தம் ஜனனீம் கயாமிதி ஹரேஹே ஹூங்காரத ஸ்ருண்வத சௌமித்ரே க்வதனர்தனுரிதி வியக்ராசிரஃப் பாதுவஹ. குழந்தை கண்ணன் ரொம்ப நாழி தூங்கவே இல்லை. பிடிவாதம் பிடிக்கிறான், தூக்க வராம அழறது. உடனே அம்மா ஒரு கதை சொல், நான் தூங்குறேன் அப்படிங்கிறான். யசோதை குழந்தையை தொட்டில் ஆட்டின்ண்டே ராமாயண கதை சொல்ற. அதற்கு குழந்தை என்று சொல்லிக்கொண்டே கண்ணை மூடின் தூங்க ஆரம்பிக்கிறது. கதையை ஆரம்பிக்கிறாள். ராமோ ராம பபூவா, ராமன் என்று ஒருவன் இருந்தான் அப்படிங்கிறது. ததபலா சீதே திஹும், அவருடைய மனைவி சீதை என்று ஒருவன் இருந்தாள். அவர்கள் தந்தையின் சொல் கேட்டு பஞ்சவட்டி என்னும் வனத்தில் வசித்து வந்தனர். தாமாஹரத்ராவணஹ, அப்போது ராவணன் என்பவன் சீதையை அபகரித்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்னதும் அது அறக்குற தூக்கத்தில் இருந்த கண்ணன், சௌமித்ரே குவதனு தனு, ஹே சௌமித்ரே, ஹே லக்ஷ்மணா, எங்கே வில் எங்கே வில் என்று கேட்டு எழுந்தது. அந்த குழந்தைக்கு பூர்வாவதாரமான ராமன் ஞாபகம் வந்து விட்டது. இதி வியக்ராசிரஃப் பாதுவஹ, இவ்வாறான கிருஷ்ணனுடைய உணர்ச்சி நிறைந்த அந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற கிரந்தத்தில். அதே போல சூர்தாஸ் என்பவர் பரமகிருஷ்ண பக்தர். ராமபக்தியில் துளசிதாஸ், கிருஷ்ண பக்தியில் சூர்தாஸ். அவர் பிறவி குருடர் என்று சிலர் கூறுகிறார்கள், சிலர் நடுவிலே ஏற்பட்டது என்கிறார்கள். அவர் கிருஷ்ணனை பற்றி பக்தி ரசம் ததும்பும் பல செய்யுள்கள் விரஜ பாஷையில் எழுதியுள்ளார். அவற்றில் பல இடங்கள் சுவை மிக்கவை. அதுல ஒரு சம்பவம், குழந்தை பிறந்த அன்னைக்கு ஜாத கர்மம் என்ற வைதீக கர்மம் செய்ய வேண்டும். தசாபியாம் உத்திதாயாம் ஸ்நாதாயாம் புத்திரஸ்ய நாம ததாதி பிதாமாதேதி என்ற சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது 10வது நாளில் தாயார் ஸ்நானம் செய்தவுடன் பிள்ளைக்கும் பெயர் வைக்க வேண்டும். அதுவும் தாய் தந்தையர் இருவரும் சேர்ந்து வைக்க வேண்டும். அதன் பிறகு உபனிஷ்கிரமாணம் என்னும் கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது முதல் முறையாக குழந்தை வாசல் நிலைப்படியை தாண்டி விட்டான். முதலில் குழந்தை கிருஷ்ணன் நிலைப்படியை தாண்டி விட்டான். உடனே நந்தகோபுரம் யசோதையும் ஊரை கூட்டி தடபுடலாக விருந்து வைத்து ஆனந்தம் பங்க கிருஷ்ணனை சுற்றி கும்மி அடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கண்ணன் அப்படி வெளியில பெரியவனாய் வெளியில தாண்டிட்டான் அப்படின்ன உடனே இதை பார்த்த சூர்தாச சொல்லார், அட அசடுகளே, இந்த பரபிரம்மம் நிலைப்படியை தாண்டியதற்காக இவ்வளவு கும்மாளம் போடுகிறீர்கள். இவன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு?
சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அண்ட சராசரங்களையும் அளந்த பெருமான். இவனுக்கு இந்த வாசப்படி நிலைப்படி எம்மாத்திரம்? அஞ்ஞானிகளா நீங்கள் எப்படி இதெல்லாம் அறியப் போகிறீர்கள் என்று வருந்துகிறாராம். இப்படி பல பெரியோர்கள் கிருஷ்ணனை பக்தி ரசம் ததும்ப அனுபவிக்கின்றனர். நம்மளும் அந்த கண்ணனை இன்று அனுபவித்து உய்வடைவோம். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.